திடீரென்று என்னவாயிற்று? இதை தாங்கள் உண்டு மகிழ்ந்து எனக்கும் பகிருங்கள். உண்ணுங்கள். வேண்டி கேட்கிறோம் மகாதேவா, காப்பாற்றுங்கள். தேவி, கண்களை மூடிக்கொண்டு என்ன செய்கிறீர்கள்? கண் திறந்து பாருங்கள் தேவி, இதை உண்ணுங்கள், எனக்கும் வழங்குங்கள். நெல் துஷ்டனே, போகாதே. தேவி பார்வதி, கருணை காட்டுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா, உங்களை வேண்டி கேட்கிறோம், கருணை பூஜையை காட்டுங்கள். நிறுத்துங்கள். உன்னை என்னிடமிருந்து காப்பாற்ற எவரும் வரமாட்டார்கள், சிவசக்தியும் வரமாட்டார்கள். இவன் பேச்சை கேட்காதீர்கள் தேவி, இடையில் பூஜையை நிறுத்தாதீர்கள். கூறியது விளங்கவில்லையா? பூஜையை நிறுத்து. என் கண்களை பார் மகாராணி. வேண்டாம் மகாராணி, அவன் கண்களை பார்க்காதீர்கள், தங்களை வசியம் செய்து விடுவான். துஷ்டனே, என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா, என்னையும் என் கணவரையும் தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஆதிசக்தி. காப்பாற்றுங்கள் தேவி பார்வதி, காப்பாற்றுங்கள் மகாதேவா. இந்த அவலையின் அழுகுரல் தங்களுக்கு கேட்கவில்லையா மகாதேவா? எங்களை காப்பாற்றுங்கள் சிவசக்தி, உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். கண் திறந்து பார் காஞ்சனமாலா, என் கண்களை பார். தேவி பார்வதி, எங்களை காப்பாற்றுங்கள், வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள், வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். வாருங்கள் மகாதேவா. நான் எங்கும் செல்ல போவதில்லை தேவி, இதை காணுங்கள். சுவையான கனிகள், தாங்கள் உண்டு மகிழ்ந்து எனக்கும் பகிருங்கள். மகாதேவா, கடமை நம்மை அழைக்கிறது, நாம் செல்ல வேண்டும். அத்தகைய வாருங்கள். கடமை என்ன தேவி? நான் எங்கும் செல்ல போவதில்லை. தேவி, 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 அதற்குள் என்ன அவசரம்? தாங்கள் என்னை அழைத்துச் செல்வது எங்கு? நான் சிவனிடமிருந்து சிவத்துவத்தை பிரித்தேன், மகாதேவரை சாமானியனாக்கி விட்டேன். ஆகையால் தான் இக்கணம் இவரால் மகாராணி காஞ்சனமாலாவின் அழுகுரலை கேட்க இயலவில்லை. நான் மீண்டும் சிவத்துவத்துடன் இவரை இணைக்க வேண்டும். கண் திறந்து பார் காஞ்சனமாலா, என் கண்களை பார். காப்பாற்றுங்கள் சிவசக்தி. வேண்டாம் சிவசக்தி, எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். உங்களை வேண்டி கேட்கிறோம் தேவி பார்வதி, காப்பாற்றுங்கள். தாசிகளே, இந்த காஞ்சனமாலாவை நிற்கச் செய்யுங்கள் உடனே. சிவசக்தி காப்பாற்றுங்கள், தேவி பார்வதி காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா, எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. தேவி பார்வதி காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. சிவசக்தி காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள்.
கண் திறந்து பார் காஞ்சனமாலா, இல்லையேல் உன் பார்வையை நான் பறித்து விடுவேன். மகாதேவா, தேவி பார்வதி எங்கே இருக்கிறீர்கள்? உடனே வந்து எங்கள் இருவரையும் காப்பாற்றுங்கள். ஆதிசக்தி, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு உதவுங்கள் தேவி பார்வதி. தேவி, தாங்கள் என்னை அழைத்துச் செல்வதெங்கு கூறுங்கள். வாருங்கள் மகாதேவா. நான் எங்கும் செல்ல மாட்டேன். சற்று அங்கு காணுங்கள் தேவி. நமது அழகான தருணம் இது. மிக இனிமையாக இருக்கின்றதல்லவா? நான் இத்தருணத்தை என்றும் நினைவில் கொள்ள விரும்புகிறேன் தேவி. நாம் இவ்விடமே இருப்போம். நாம் நமது தருணத்தை ரசிக்க வேண்டும். வாருங்கள். இல்லை மகாதேவா, தாங்கள் என்னுடன் வர வேண்டும். தங்களை சிவத்துவத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. வாருங்கள். ஆனால் நான் இவ்வாறே இருக்க விரும்புகின்றேன். வேறெங்கும் செல்ல மாட்டேன். தாங்கள் இவ்வாறு பிடிவாதம் கொள்வதேன்? வேண்டாம் தேவி. பிடிவாதத்தை துறந்து விடுங்கள் மகாதேவா. என்னுடன் வாருங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். வாருங்கள் மகாதேவா, வாருங்கள். நான் மாபெரும் தவறு செய்துவிட்டேன். சிவனிடமிருந்து சிவத்துவத்தை பிரித்திருக்க கூடாது. ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? உத்தேசம் நம்மை அழைக்கிறது பிரபு. தாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. வாருங்கள் மகாதேவா, வாருங்கள். நான் கூறுவதை புரிந்து கொள்ளுங்கள் மகாதேவா. எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. தேவி பார்வதி, எங்களை காப்பாற்றுங்கள். இந்த அவலையின் அழுக்குரல் தங்களுக்கு கேட்கவில்லையா? கண் திறந்து பார் காஞ்சனமாலா, இல்லையேல் உன் கண் பார்வையை நான் பறித்து விடுவேன். எங்களை காப்பாற்றுங்கள். இல்லை இல்லை, உன் கண்களை இதை கொண்டு நான் பஸ்மமாக்கி விடுவேன். துஷ்டனே! மகாதேவா, தேவி பார்வதி எங்கே இருக்கிறீர்கள்? எங்களை காப்பாற்றுங்கள் சிவசக்தி. என் அழுக்குரல் தங்களுக்கு எட்டவில்லையா? தேவி பார்வதி, கண் திறந்து பார் காஞ்சனமாலா, காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள். உன் சிவசக்தி இங்கு வரப்போவது இல்லை. நான் பலமுறை கூறிய பிறகும் நீ கண் திறந்து பார்க்கவில்லை அல்லவா? என் பொறுமையை நீ சோதித்து விட்டாய். இதற்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிப்பாய். இந்த அரக்கனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். வேண்டாம். தேவி கண் பார்வதி. திறந்து பார் காஞ்சனமாலா. இல்லை. வேண்டாம் வேண்டாம். காப்பாற்றுங்கள் சிவசக்தி, காப்பாற்றுங்கள் சிவசக்தி. இந்த அரக்கனிடமிருந்து என்னையும் என் கணவரையும் காப்பாற்றுங்கள். தாங்கள் எங்க இருக்கிறீர்கள் மகாதேவா? துஷ்டனே, அவளை விட்டுவிடு. தேவி பார்வதி, என் கட்டளையை மீறியதற்கு இதுவே தண்டனை. காப்பாற்றுங்கள் சிவசக்தி. காஞ்சனமாலா! தேவி! இல்லை இல்லை. இல்லை, நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். இது மாபெரும் பாவமாகும். சிவத்துவத்தை நான் பிரிக்காமல் இருந்திருந்தால் இந்த பாவம் நேர்ந்திருக்காது. தங்கள் சக்தி குற்றவாளியாகிவிட்டாள். குற்றவாளி. தேவி, அமைதி கொண்டிருங்கள். தாங்கள் கண்ணீர் சேந்துவதேன்? நேர்ந்ததென்ன? என்னிடம் கூறுங்கள். நேர்ந்ததை என்னிடம் கூறுங்கள் தேவி. அனைத்தும் என்னால் தான் நேர்ந்தது.
நான் சிவனையும் சிவத்துவத்தையும் பிரித்திருக்க கூடாது. ஆதிசக்தியாக இருந்து இந்த கொடிய பாவத்தை நான் எவ்வாறு செய்தேன்? எவ்வாறு தன்னலமாக நடந்து கொண்டேன்? காஞ்சனமாலாவின் இந்த நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணம் மகாதேவா. பாவம் புரிந்து விட்டேன். இப்பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும். சிவத்துவத்தை பிரிந்த பிறகு தாங்கள் பிரபஞ்சத்தின் மகாதேவராக அல்ல, என் சிவனாக மட்டும் தெரிகிறீர்கள். யாரை பற்றி கூறுகின்றீர்கள்? வேதனை கொண்டிருப்பதெவர்? கூறுங்கள். கண் கலங்கிட வேண்டாம். தேவி, தாங்கள் என்னை அழைத்துச் செல்ல விரும்பும் ஸ்தலத்திற்கு நான் வர தயார். வாருங்கள். தாங்கள் வேதனை கொண்டிர வேண்டாம். கூறுங்கள் தேவி, உண்மை யாதென்று கூறுங்கள். தாங்கள் சிவனின் சக்தி அல்லவா? தாங்கள் தவறிழைப்பது சாத்தியமாகாத ஒன்று. தங்கள் பத்தியானவன் பிரபஞ்சத்தின் வேதனையையும் தாங்கிக் கொள்வான். தன் பத்தினி கவலை கொண்டால் தாங்க மாட்டான். தேவி, எங்கு செல்ல வேண்டும் கூறுங்கள். வாருங்கள் தேவி. எங்கிருக்கிறார்கள் உனது சிவனும் சக்தியும்? பலமுறை அழைத்த பிறகும் அவர்கள் உன்னை காப்பாற்ற வரவில்லையே. மகாராணி, ஆகையால் நான் கூறுவதை கேள். இந்த பூஜையை நிறுத்து. வேண்டாம் தேவி, வேண்டாம். தாங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செய்ய வேண்டும். இறைவன் தன் பக்தர்களை சோதிக்கலாம். ஆனால் பக்தர்கள் என் நிலையிலும் தங்கள் பூஜையை நிறுத்தக்கூடாது. இது நமது சோதனை காலம் தேவி. தைரியம் கொள்ளுங்கள். தங்கள் பூஜையை தொடர்ந்து செய்யுங்கள். இந்த சோதனை நம் பக்திக்கானது அல்ல. இது அந்த இறைவனுக்கான சோதனை மகாராஜா. நாம் என்ன பாவம் செய்தோம் என்று இந்த தண்டனை நமக்கு? இந்த துஷ்டனை தண்டிக்காமல் நம்மை ஏன் தண்டிக்கிறார்கள்? நான் காஞ்சனமாலா இப்பிரம்மாண்டத்தை சாட்சியாக கொண்டு அழைக்கிறேன். நாராயணரில் இருந்து மகாதேவர் வரை சாட்சியாக கொண்டு தேவி பார்வதியை இங்கு அழைக்கிறேன். தேவி பார்வதி, தாங்கள் எங்கிருந்தாலும் என் அழைப்பை கேட்டு இங்கே வாருங்கள். சிவனை சிவத்துவத்திடமிருந்து பிரித்த பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை தெளிவாக விளங்கியது. சிவத்துவம் இல்லையேல் சிவனும் இல்லை. சிவன் இல்லையேல் இந்த பிரபஞ்சமும் இல்லை. அவ்வாறு நேர்ந்ததென்ன தேவி? தொடர்ந்து தாங்கள் கண்ணீர் மல்கி நிற்பதேன்? துன்பம் விளைவிக்க நான் காரணமாயிருந்தால் என்னை மன்னியுங்கள் தேவி. தேவி, பெண் மனதை புரிந்து கொள்வதை விட அவள் கண்ணீரை துடைப்பது மிக கடினமான ஒன்றே. நான் ஆற்ற வேண்டிய பணி யாதென்று கூறுங்கள். தேவி,